பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 92 சங்கீதம் 13 அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இவ்வளவு அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் செழித்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் எல்லோரும் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 122:1 அவர் விதமாய் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம் எப்பேற்பட்டதுன்னா, சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறது. அங்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவாலயத்துக்கு வருவதற்கு நிறைய பேர் யோசிக்கிறோம். மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டா போதும், இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வந்தா போதும் அப்படின்னு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஆலயத்தில் மாத்திரம்தான் தேவனுடைய பிரசன்னமும் ஆசீர்வாதம் அளவில்லாமல் நிரம்புகிறது. ஆமீன். ஸோ அப்போ நம்ம வெளியில ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அதெல்லாம் நடக்காதுன்னா கண்டிப்பா நடக்கும். அது நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா தேவனுடைய பிரசன்னமும் தேவன் விரும்புகிற இடமும் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய மகிமையான ஆலயம் ஒன்று. ஆமீன், ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது ஆலயம் கட்டணும்னு போது தாவீது நிறைய யுத்தங்கள் பண்ணதுனால அவனை ஆலயத்தை கட்டாதப்பா, உன் பிள்ளை சாலமோன் ஆலயத்தை கட்டட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. ஏன் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கணும்? அப்போ தேவன் ஒரு இடத்த தம் பிள்ளைங்க செய்யணும்னு நினைக்கும் போது அதில் நான் பிரவேசிப்பேன், அந்த ஆலயத்தில் நான் நிற்பேன் என்று அவர் விரும்பி சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 9 வாசிச்சோம்னா அதில் சாலமோன் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் ஆலயத்தில் நான் வீற்றிருக்கும்படியாக நீ ஆலயத்தின் காரியத்தெல்லாம் கட்டி முடித்த. அது மாத்திரம் இல்லை, 3 சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டு இந்த ஆலயத்தில் என் நாமம் விளங்கத்தக்கதாக, நான் என்னுடைய மகிமையை விளங்கத்தக்கதாக அந்த இடத்துல நான் எழுந்தருளி இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற என் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய பிரசனமும் எழுந்தருளுகிற இடம். அந்த இடத்தை நாம ஏதோ தானோ என்று நம்ம நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாளை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். மன துக்கத்தோடு இருக்கிறா, வீட்டில் சரியா ஜெபிக்க முடியல, அங்க எந்த இடத்துலையும் தனிமையா அவளால் இருக்க முடியல. நான் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே நான் ஜெபிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் அவ ஆலயத்திற்குள்ள வரும்போதே மற்ற எல்லாரையும் விட்டுட்டு அவ ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் நின்று அவள் தன்னுடைய வேதனைகள் எல்லாம் சொல்லி, ஆண்டவரே எனக்கு பிள்ளைக்காக நான் வந்திருக்கிறேன் கண்ணீரோடு நிற்கிறா. தேவன் அவள் ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வெளியில ஜெபம் பண்ணா கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. ஆனா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, நிறைய காரியங்கள் அங்க இடர்கள் இருக்கிறது. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய பிரசன்ஸை நம்மளால உணர முடியாது. நீங்கள் ஒரு பிரசன்னத்தை உணரணும், ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவ வல்லமை இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் கடந்து பாருங்க. தேவன் உங்களை மகிமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன், அவர் அங்கே வீற்றிருக்கிறார், என்னை நடத்துவார் என்று அவர் விசுவாசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவாலயத்தில் கடந்து வாருங்கள். தேவன் அங்கே அசைவாடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் அளவில்லாமல் தேவாலயத்தில் காணப்படுகிறது. தேவன் எழுந்தருளி இருக்கிற இடமாகவும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்திற்கே வரக்கூடாதபடிக்கு பிசாசன் பல தந்திரமான வார்த்தைகளை பேசி ஆண்டவரை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, அப்பா, பல கட்டுகளினாலும் தூக்கத்தினாலும் பலவீனத்தினாலும் சோர்வினாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணராதபடி ஆண்டவரே, அப்பா, எல்லா கட்டுகளையும் கட்டி வைத்தவனே ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளையும் நிர்மூலமாக்கி ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரை இப்படி தொட்டு ஆண்டவரே நீர் பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையற்ற ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் விலக்கி காத்திருளுங்க. உம்முடைய சமூகத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, அப்பா, நீர் பிரசன்னமாகிறீர், அசைவாடுகிறீர். ஆவின் அபிஷேகங்களும் ஆண்டவரே ஆலயத்தில் நிரப்பி இருக்கிற மகிமையை ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் காணட்டும். தாவீது கண்டாரே, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாகிய அநேக பரிசுத்தவான்கள் கண்டார்களே, அநேக பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, அடியேனும் உம்முடைய ஆலயத்தின் மகிமையை கண்டிருக்கிறேன் ராஜா. இப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவர்களும் உம்முடைய மகிமையான காரியத்தை காணத்தக்கதாக ஆலயத்திற்கு கொண்டு வருவீராக.
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் பிசாசின் கிரியைகள் எல்லா விதமான சோர்வின் ஆவிகள் எல்லா விதமான தந்திரத்தின் ஆவிகளை இப்பொழுதே அடியேன் சபித்து கட்டுகிறேன். உம்முடைய ஆலய பிரகாரங்களில் இந்த பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். பச்சையான ஒலிவமர கன்றுகளை போல வாழ்ந்திருக்கட்டும். திருப்தியா அடையட்டும். அப்படியே அடியேன் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். இம்மட்டும் இவர்களோடு கூட இருந்தேன். இனியும் தொடர்ந்து வழி நடத்தும். குடும்பமாய் தேவாலயத்திற்கு வரட்டும். தேவ பிரசனத்துக்குள்ள வளரட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.